ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப 12 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு ஒரு முறை, 4 மணிக்கு இன்னொரு முறைன்னு சிறுநீர் புகை எழுந்துட்டே இருக்கீங்களா? இதனால காலையில் எழுந்திரிச்ச உடனே தலை சுற்றல், கால் வலிலாம் வருதா? உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கா? இதனால ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு கூட அதிகமாகலாம். வயசானவங்க மட்டும் இல்லைங்க, இப்பெல்லாம் இந்த பிரச்சனை 30 வயசு தாண்டினவங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. பாதாமை பயன்படுத்தி எப்படி இதற்கு தீர்வு காண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நைட்டு அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிறுநீர் பை பலவீனமாக இருக்கிறது வயசு ஆக ஆக பிளாடர் மசில்ஸை தளர்வடைய செய்ய ஆரம்பிக்கும். அதனால கூட நைட்டில் அடிக்கடி சிறுநீர் வரலாம். செகண்ட் ரீசன் என்னென்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தாங்க. இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் உள்ளேயே இருந்துட்டு அடிக்கடி யூரின் வர மாதிரியான உணர்வை ஏற்படுத்திடும். தேர்ட் ஒன் டயாபட்டிஸ், அதாவது சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூரின் ப்ரொடெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன் நைட்டில் தண்ணி, காஃபி, டீலாம் தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக எடுத்திங்கன்னா கூட யூரின் அடிக்கடி வரலாம். ஃபிஃப்த்து ஒன் பொட்டாசியம், மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறது. இரவு நேரத்தில் சிறுநீர் அடிக்கடி வர்றதை எப்படிங்க இந்த சாதாரண பாதாம் தடுக்கும் அப்படின்னு உங்களில் பலருக்கும் சந்தேகம் ஏற்படலாம். அவங்களுக்காக தான் இந்த விளக்கம். மெக்னீஷியம் இந்த பாதாமில் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா யூரின் பிளாடரு, மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கோம். யூரின் பிளாடரை பலப்படுத்தும். நல்ல கொழுப்பு இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நரம்புகளை பல மடங்கு பலப்படுத்த உதவும். புரதம் கூட இந்த பாதாமில் இருக்குங்க. இது சிறுநீர் பையை டேமேஜ் ஆகாமல் இருக்கக்கூடியதை செய்யும். அது மட்டும் இல்லாமல் செல்களை ரிப்பேர் செய்யவும் உதவியாக இருக்கும். விட்டமின்கள் கூட இந்த பாதாமில் இருக்குது. இது பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுருக்கும். ட்ரிப்டோபன் இருக்குல்ல, அப்படிங்கிற காம்பவுண்டு கூட இந்த பாதாமில் இருக்கு. இது நல்ல தூக்கத்தை கெடுக்கும். இப்போ உங்கள் டவுட்டு கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாதாம் எப்படி நைட் நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் வரதை தடுக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாதாமை 3 மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்றப்ப இந்த பிரச்சனைகளை ஓட ஓட விரட்ட முடியும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட், இதுக்கு 5 பாதாமை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோலை நீக்கிட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்சுருக்கீங்கல்ல அந்த தண்ணியையும் குடிச்சிருங்க. இப்படி சாப்பிட்றப்ப அளவு ரொம்ப முக்கியங்க. 5 பாதாம் எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை செஞ்சிட்டு இருக்கிறப்பயே நைட்டு 1 கப் வெது வெதுப்பான பாலை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிருங்க. இந்த பாலில் சுகரோ, நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டோ எதுவுமே நீங்கள் இனிப்புக்காக சேர்க்கக்கூடாது. காலையில் பாதாமை ஊற வச்சு சாப்பிட்ருங்க. நைட்டு ஒரே 1 டம்ளர் வெது வெதுப்பான பாலை குடிச்சிருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை ட்ரை பண்ணுற 15 நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். செகண்ட் மெத்தட், 6 பாதாம் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் வெது வெதுப்பான பாலில் கலந்து குடிச்சிருங்க. அதாவது எப்படி குடிக்கணும்னா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். இதனால நரம்புகள் ஸ்ட்ராங் ஆகும். அடிக்கடி சிறுநீர் வரதை நீங்கள் தடுத்துக்கலாம். தேர்ட் மெத்தட், பால் பிடிக்காதவங்களுக்கும் பால் குடித்தா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பாதாம் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 1 கப் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டிங்கன்னா நைட் நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் வரதை தடுக்கும். யூரின் பிளாடரை ஸ்ட்ராங் ஆக்கும். யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சிவியரான கிட்னி ப்ராப்ளம், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் சிவியராக இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் எடுத்துக்கோங்க. பாதாம் சாப்பிட்டா ஒத்துக்காது, அலர்ஜி வரும்னு நினைக்கிறவங்க, ஹீட் பாடி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட இந்த பாதாம் மெத்தடை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இதுக்கு பதிலாக இதே சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, சிறுநீர் அடிக்கடி வரதை தவிர்க்கிறதுக்கான வீடியோஸ். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
குறிப்பு: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒவ்வொரு மெத்தட்லயும் எந்த அளவு பாதாம் எடுத்துக்க சொல்லியிருக்கோமோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. இது கூடவே சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரத்துல நல்ல பலன் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணிலாம் குடிச்சிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கு மேல ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா குடிச்சுக்கோங்க. லைட்டா அதாவது ஸ்லோவா வாக்கிங் போங்க டெய்லியுமே. ஈஸியான எக்ஸர்சைஸ்லாம் செய்யுங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேல டீ, காஃபிலாம் குடிக்காதீங்க. 5 மணிக்கு முன்னாடியே குடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா குடிச்சு முடிச்சுருங்க. இந்த வீடியோல இன்னைக்கு நம்மள பலரும் சந்திக்கிற பிரச்சனையில ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, நைட் நேரத்துல ஃப்ரீக்வென்ட்டா யூரின் வரதுன்னு தான். அதனால தூக்கம் கெட்டு போயிருது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு பாதாம் எப்படி தீர்வு தருது அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.